Hi, welcome to Blue Star TNPC Academy. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதில் 12ஆம் வகுப்பில் உள்ள இந்திய அரசியலமைப்பு என்ற முதல் பாடத்தை பார்க்க வரோம். வாங்க பார்க்கலாம். அந்த பாடத்தில் உள்ள முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது கொஸ்டின்ஸ் உள்ள டாபிக்ஸில் உள்ள எல்லாத்தையும் கொஸ்டின் எடுத்துருக்கேன். ஒன் வேர்டுனா புக் பேக் நினச்சாங்க. டிஎன்பிசி படிக்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி படிக்கணும் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். பிகினர்ஸ் இருந்தாலும் சில பேர் பிகினர்ஸ் கேட்பாங்க, இதே மாதிரி ஃபர்ஸ்ட் படிக்கிறது வர்றதுக்கு முன்னாடியே புக்கு பின்னாடி இருக்கும் அந்த ஒன் வேர்டு தான் கேட்பாங்களா அப்படிலாம் சில கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. பட் அப்படி கிடையாது, நம்ம டாப் டு பாட்டம் ஃபுல்லாக படிக்கணும். அதுலேருந்து உள்ள இன்டெப்த்தாக கொஸ்டின் கேட்பாங்க. இது ஆல்ரெடி எனக்கு தெரியும். நியூ பிகினர்ஸாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. அங்கே பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மதராஸ் மாநிலம் பெயர் மாற்றச் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968. 1968 மதராஸ் மாநிலம் பெயர் மாற்றச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த 1968 யாருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை. அதாவது அறிஞர் அண்ணா இருக்காங்கல்ல, அறிஞர் அண்ணாதுரை காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. இது அண்ணாதுரை தான் என்ன பண்ணாரு, டிஎம்கே கட்சியை தோற்றுவித்தார். இந்த டிஎம்கே எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1949 தோற்றுவிக்கப்பட்டது. புரியுதுங்களா? அண்ணாவோட ஆட்சி காலம் எப்படின்னா எதுன்னா 1967 டு 1969 இதுதான் அண்ணாவோட ஆட்சி காலம். அண்ணா 1949 கட்சி ஆரம்பிச்சு 1967 ஆட்சி பிடிக்கிறாரு. 1969 எலெக்ஷன் ஜெயிச்சு சிஎம் ஆகுறாரு. வாங்க செகண்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் முதன்மை வரைவாளர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ஐயா எந்த சரத்தை எழுத மறுத்தார்? அந்த சரத்தின் பெயர் மற்றும் அதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 தான் எழுத மறுத்துறாரு. அதை எழுதியவர் யாருன்னா எல்.என். கோபாலசுவாமி தான் அதை எழுதுறாரு. ஆர்டிகல் 370 எழுதுறாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குடியுரிமை சட்டம் 1955 திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2015. குடியுரிமை சட்டம் 1955 இதுல என்ன பண்றாங்கன்னா 2015 திருத்தங்கள் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. என்னென்ன? அரசியலமைப்பு சட்ட திருத்தம், மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. இது ரெண்டும் தென்னாப்பிரிக்க நாட்டிலிருந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து 60 நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நியூ பிகினர் தான் தெரிஞ்சுக்கங்க. 60 நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. அதுல இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம், மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு இது ரெண்டத்தையும் எடுத்திருக்காங்க. இதுல இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அம்பேத்கரை ஒன்று சொல்லுவாங்க. நமது அரசியலமைப்பு, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இப்பயே சொல்லிடுறேன். அப்படியே அரசியலமைப்பு என்பது அது நமது அரசியலமைப்பு அமைப்பு 60 நாடுகளில்
இருந்து சூறையாடப்பட்டது. சூறையாடப்பட்டது அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது நமது அரசியலமைப்பு 60 நாடுகளில் இருந்து சூறையாடப்பட்டது என்று கூறியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான். சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் ஐயா. டாக்டர் அம்பேத்கர் ஐயா தான் சொன்னாங்க. ஓகே, 10th கொஸ்டின் பாருங்க. 1949 17ஆம் தேதி 26ஆம் நாள் அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு எத்தனை உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டார்கள்னா 284. 284 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஏற்றுக்கொண்டார்கள். மாநிலங்களவை முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு 1952 மே 13. 1952 மே 13. என்னது? மக்களவை கிடையாது, மாநிலங்களவை. மாநிலங்களவை 1952 மே 13. அதோட முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு 1952 மே 13. இதே இப்போ இதுமாரி இயர் படிச்சீங்கன்னா இந்த இயர் கூட ஏதாச்சும் வேற ஏதாச்சும் இதே இயர் நடந்துச்சா அப்படின்னு யோசிச்சு திங்க் பண்ணி அதோட சேர்த்து படிங்க, கனெக்ட் பண்ணி படிங்க. அப்போதான் ஞாபகம் இருக்கும் நல்லாவே, உங்களோட சீக்கிரமா இருக்காது. இப்போ இந்த 52ல பார்த்தீங்கன்னா வேற என்ன நடந்திருக்கும்? முதல் பொது தேர்தல், சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடந்திருக்கும் 52ல. நெக்ஸ்ட் பாருங்க. தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக, அது வழியாக போட்டிருக்கு, மிஸ்டேக் இருக்கு. நீதிமன்ற மொழியாக தமிழை எப்பொழுதிலிருந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 ஆகஸ்ட் 1. 2014 ஆகஸ்ட் 1லிருந்து நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்தினார்கள். இது 2014 ஆகஸ்ட் 1ல இருந்து. நெக்ஸ்ட் 13 கொஸ்டின். பொதுக்கணக்குழு தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா மக்களவைத் தலைவரால். மக்களவைத் தலைவரால் பொதுக்கணக்குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வரதட்சணை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961 மே 16. 1961 மே 16. மே 16 தான் வரதட்சணை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. நெக்ஸ்ட், முகவுரையில் உள்ள சொற்களை வரிசைப்படுத்துக. இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இது நீங்க ஷார்ட்கட் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டாக வச்சு நீங்க படிச்சுக்கலாம். இது நான் எப்படி வச்சுக்கிட்டேன்னா இறை சம சமயம் எப்படி வச்சுட்டேன். இறை சம சமய குடி. இறை சம சமய மக்குடி. இறை என்றால் இறையாண்மை, சமயம் என்றால் சமதர்மம், சமயம் என்றால் சமய சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி ஷார்ட்கட் எப்படி உங்களுக்கு பதிகிற மாதிரி நீங்க எப்படி சேர்த்து வச்சுங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை என்று கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஐயா அவர்கள். கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஐயா அவர்கள். இது எல்லாமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான், அதனால எல்லாத்தையுமே கரெக்டா பார்த்துங்க. நோட்ஸ் வேணா எடுத்துக்கங்க, கரெக்டாக மெமரி பண்ணிக்கங்க, படிச்சிருங்க. டெய்லி போடுற வீடியோவை அன்னன்னைக்கே பார்த்துருங்க. அன்னைக்கே பார்த்துட்டு அன்னைக்கே முடிஞ்ச நோட்ஸ் எடுத்து படிச்சிருங்க. இது 12th உள்ள முக்கியமான கண்டென்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் உள்ள முக்கியமான டாபிக்ஸ் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ரிவர்ஸில் போவேன். நான் 12th 11th அப்படி ரிவர்ஸில் 6th வரைக்கும் கொண்டுட்டு போவோம் இந்த வீடியோவை. கான்ஸ்டியூஷன்லேருந்து ஹிஸ்ட்ரி, எக்கானமி, ஜாகிரபி எல்லாத்தையுமே 12th ரிவர்ஸில் கொண்டு போவேன். அதாவது குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி, ஐ மீன் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே சேர்த்தா எல்லாருக்கும் நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். எல்லாமே நீங்கள் கண்டினியூ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குரூப் 4 படிச்சிங்கன்னா நீங்கள் 6th to 12th குரூப் 4 படித்தாலும், குரூப் 1 படித்தாலும்,
குரூப் 2 படித்தாலும் 2A படித்தாலும் நீங்கள் 6 to 12th படித்து தான் ஆகணும். எல்லா புக்ஸும் படித்தா தான் நீங்கள் இமீடியட்டாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இமிடியேட்டாக எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும். இமிடியேட்டாக எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்கள் நான் இது படிச்சுட்டேன் போதும் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு போனீங்கன்னா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் 20 கொஷினில் வேலை கிடையாமல் போயிடும். அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கிறது ரொம்ப பெட்ரு. அதனால் ஃபுல்லாகவே படிச்சிருங்க, அதுதான் நல்லது. கண்டினியூஸாக இப்படி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உடனடியாக வேலையை வாங்கிட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கொஞ்சமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகும், போஸ்டிங் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தம் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? இந்திரா காந்தி. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க கொஸ்டின்ல. 1976 42 சட்ட திருத்தம் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் தான் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டவர்கள்னா ஜேபி கிருபாலனி. ஜேபி கிருபாலனி தான் என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. யாரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, யாரை கேட்டாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹாவை தலைமையேற்று நடத்தும்படி, அதாவது தற்காலிக தலைவராக அரசியலமைப்பு நிர்ணய சபையில கேட்டுக்கொண்டார். பஞ்சாயத்து அமைப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து எது? பஞ்சாயத்து அமைப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து வந்து சரத்து 40. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து 40. இது பகுதி 4 அரசு வழிகாட்டும் நெறிமுறை பிரிவில் உள்ளது, அதாவது டிபிஎஸ்பியில் உள்ளது. டிபிஎஸ்பியோட ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 36 to 51. இந்த விதிக்குள்ளதான் டிபிஎஸ்பி இருக்கு. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள், அதுல உள்ள ஒரு சரத்து தான் 40, அதாவது பஞ்சாயத்து ராஜ் பற்றி கூறுகிறது. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு அளித்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது அப்படின்னா 103வது சட்ட திருத்தம். 103வது சட்ட திருத்தம் எக்கனாமிக்கலி வீக்லி செக்ஷன் வந்து 10% இடஒதுக்கீடு அளித்தது. இந்த 103வது சட்ட திருத்தம் தான் 10% இடஒதுக்கீடு அளித்தது. அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு அளித்தது. மதராஸ் மாகாணத்தை பார்த்தீங்கன்னா, மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கர்லிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76. மொத்தம் இதனால 76 டேஸ் வந்து உண்ணாவிரத போட்டமிருந்து உயிர் நீத்தாரா. இவரை பார்த்தீங்கன்னா 1961 மே 9 முதல் 1956 அக்டோபர் 10. அதாவது இப்படி 56 61 1961 மே 9 to 1956 அக்டோபர் 10. மக்களவை. நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின், மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் பதவி காலம் 545 உறுப்பினர்கள் மற்றும் 5 ஆண்டுகள். மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் பதவி காலம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 545 உறுப்பினர்கள், பதவி காலம் 5 years. இதில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 552 வரைக்கும் இருக்கலாம். 552 வரைக்கும் மக்களவை உறுப்பினர்களாக இருக்குது. 552 வரைக்கும் இருக்கலாம். தற்பொழுது 545 உறுப்பினர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டின் மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த இயர் மாற்றி சொல்லிட்டேன். இது வந்து கொஞ்சம் இயர் வந்து சம்திங் டவுட்டாக இருக்குது, நான் கரெக்டாக சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் மொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதில் இடம்பெற்றுள்ள பொது தொகுதி உறுப்பினர்கள் மற்றும் தனித்தொகுதி உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 234 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல 45 தனி, 189 பொது. அதாவது இது ரிசர்வ்டு, இது காமன். மொத்த தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள். நெக்ஸ்ட் 24வது கொஸ்டின். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது? அயர்லாந்து. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டதுன்னா அயர்லாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது. அது பகுதி 4 36 to 51. நான் சொன்னேன்ல, டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதுதான் இது. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அயர்லாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது. அயர்லாந்துன்னா உங்களுக்கு வேற ஞாபகம் வருதா? அயர்லாந்துன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து பெண்மணி அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் எங்கே பிறந்தார்கள் என்றால் அயர்லாந்தில். அன்னி பெசன்ட் அயர்லாந்து நாட்டில் பிறந்தார். இப்படியே சேர்த்து சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா நியூஸ் சொல்றேன். இப்போ இதில் உள்ள கண்டென்ட் மட்டும் சொல்லாமல் எக்ஸ்ட்ரா நியூஸ் சேர்த்து சொல்றேன். அதனால அப்படியே படிச்சுங்க, நோட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 25. 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து சிறுவர்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கும் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 86வது சட்ட திருத்தம் 2002. 6 to 14 வயசு வரைக்குள்ள சிறுவர்களுக்கு கட்டாய கல்வி கொண்டு வரப்பட்டது. சிறுவர்களுக்கு கட்டாய கல்வி என்பது 86வது சட்ட திருத்தம் 2002. 2002ல 86 சட்டம் 2002ல கொண்டு வரப்பட்டாங்க. நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின். சிறார் இலவச சட்ட கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்டது 2009ல. 2009ல சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2009. நெக்ஸ்ட், சொத்துரிமை எந்த சட்டத்திட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டு முன்னுரையில் ஒரு சாதாரண சட்டமாக தற்போது உள்ளது வந்தீங்கன்னா 1978 44ல 1978ல 44 சட்டத்திட்டத்தில்தான் சொத்துரிமை நீக்கப்பட்டு ஒரு சட்ட உரிமையாக தற்பொழுது உள்ளது. அதாவது அடிப்படை உரிமையிலிருந்து, அடிப்படை உரிமை கிடையாது, அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. நெக்ஸ்ட் 28. கிராம சுயராஜ்யம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தி. காந்தி தான் கிராம சுயராஜ்யம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர். இதுல காந்திக்கும் காந்தி வர்சஸ் அம்பேத்கர் ஒரு பிரச்சனை நடக்கும். காந்தி வர்சஸ் அம்பேத்கரையா. அம்பேத்கர் என்ன சொல்லுவாங்கன்னா உள்ளாட்சி இருக்கக்கூடாது அப்படிம்பாரு, காந்தி உள்ளாட்சி இருக்கணும்பாரு. அதனாலதான் காந்தி கிராம சுயராஜ்யத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் 29வது கொஸ்டின் பாருங்க. பகுதி 4A சரத்து 51A எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது அப்படின்னா திருத்தம் வரும். அடிப்படை கடமைகள் எந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டதுன்னா 42வது சட்ட திருத்தம் 1976. திரும்ப ரிப்பீட் பண்றேன், 1976 வரும், 78 போட்டிருக்கு, சாரி 1976. யார் காலகட்டம்? இந்திரா காந்தி காலகட்டம். இந்திரா காந்தி காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. மாநிலங்கள் குழு அவை இந்திய அரசாங்க சட்டம் எதன்படி உருவாக்கப்பட்டதுன்னா 1919ல மாநிலங்கள் குழு இது 1921ல இருந்து நடைமுறைக்கு வருது. மாநிலங்கள் குழு 1921 நடைமுறைக்கு வருது. எந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா
இந்திய அரசாங்க சட்டம் 1900 இந்திய அரசாங்க சட்டம் 1919 படி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. 36 கொஸ்டின். பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2002 மார்ச். 2002 மார்ச். பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2002 மார்ச்ல. அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா ரஷ்யா, முன்னாள் சோவியத் யூனியன். அதுதான் ரஷ்யாவில் இருந்தால் அடிப்படை கடமைகள் கொண்டு வரப்பட்டது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கன்னா ரஷ்யாவில் இருந்தால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எடுக்கப்பட்டது. 33ஆம் கொஸ்டின். அரசியலமைப்பை இறுதிப்படுத்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டதுன்னா 1946 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள். 1946 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள். தெளிவாக எழுதுனா சொல்லுங்க. நான் உங்களுக்கு கன்வர்சன் நடத்திட்டு போகிறதுல சும்மா நார்மலாக எழுதிட்டு போகிறேன். கொஞ்சம் அடுத்த வீடியோலாம் சொல்லிடுங்க உங்களுக்கு எப்படி சூட்டபிளாக இருக்குன்னு, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். 1946 டிசம்பர் 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள் அரசியலமைப்பை இறுதிப்படுத்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம். நெக்ஸ்ட் 34ஆவது கொஸ்டின். இந்திய மாநிலங்களின் ஒன்றியம் என்று கூறும் சரத்து விதி 1.1. அதாவது சரத்து 1.1 இதான் சொல்லுது. இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம். இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம் என்று கூறும் சரத்து 1.1. பிரான்ஸ் நாட்டில் இருந்து பெறப்பட்ட அரசியல் பார்த்தீங்கன்னா குடியரசு, முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். குடியரசு, முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது பிரான்ஸ் நாட்டிலிருந்து பெறப்பட்டது. நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின். அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திட்ட ஆணையம். திட்ட ஆணையம் தான் அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம். நெக்ஸ்ட் 37வது கொஸ்டின். மாநிலங்கள் அவையின் மொத்த உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் பதவி காலம் பார்த்தீங்கன்னா மொத்த உறுப்பினர்கள் 256 இயர்ஸ். 250 உறுப்பினர்கள், மொத்தம் 6 ஆண்டுகள். மாநிலங்களவையில் ஆல்ரெடி பிரச்சனை தெரிஞ்சிருக்கும். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் 6 ஆண்டுகள். அவர்களை என்ன பண்ண முடியாது, அவங்க வந்து ஒரு நிரந்தர அவை, அதை கலைக்க முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த ஆண்டு 1967. அண்ணா, அதாவது திமுக ஆரம்பிச்சது அண்ணா தான். ஆரம்பிச்சு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 1949 ஆரம்பிச்சு 1967 ஆட்சியை பிடிச்சதாரு. 1969 இறந்துறாரு. யாரு? அண்ணாதுரை, அறிஞர் அண்ணாதுரை. 39வது கொஸ்டின். மக்களவை மாநிலங்களவை இணைந்து இந்திய நாடாளுமன்றம் ஆகும். இரண்டில் ஒரு அவை இல்லாமல் நாடாளுமன்றம் இயங்க முடியாது என்று கூறியவர் நேரு. அதாவது ராஜ்யசபாவும் லோக்சபாவும் இணைந்ததுதான் இந்தியன் பார்லிமெண்ட். ராஜ்யசபா பிளஸ் லோக்சபா இணைந்து தான் இந்தியன் பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னவர் யாரு? நேரு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பீங்க. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான், நல்லா பார்த்துக்கோங்க. மக்களவை மாநிலங்களவை இணைந்தது இந்திய நாடாளுமன்றமாகும். இரண்டில் ஒரு அவை இல்லாமல் நாடாளுமன்றம் இயங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 40வது கொஸ்டின். வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான பதவிக்கு முடிவு கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ன பண்றாரு, இப்போ நம்ம போஸ்டிங் இருக்குல்ல, கிராம நிர்வாக அலுவலர், அந்த போஸ்டிங் அந்த காலத்தில் கர்ணம் பதவி அழைக்கப்பட்டது. அதற்காவது வாரிசு அடிப்படையில் அதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பதவிக்கு முடிவு கட்டியவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, 1972 ஏடிஎம்கே
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. 1972 ஆரம்பிச்சு 1977 ஆட்சி பிடிச்சு 1987 வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறார் எம்ஜிஆர். நெக்ஸ்ட், மண்டல் கமிஷன் ஆணையம் வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய ஆண்டு. மண்டல ஆணைய வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1992 நவம்பர். 1992 நவம்பர். அப்போதான் என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. எதை வழங்கினாங்க? மண்டல ஆணைய வழக்கில். இது என்ன வழங்கினாங்க? கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 50% இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. 50% இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 42வது கொஸ்டின். சங்கரலிங்கனார் எந்த மாவட்டத்தில் எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1895 விருதுநகர் மாவட்டம். 1895 விருதுநகர்ல பிறக்கிறார். ஆல்ரெடி சங்கரலிங்கனார் பத்தி கொஸ்டின் பார்த்துருப்போமா? என்ன கொஸ்டின் பார்த்துருப்போம்? 76 days என்ன பண்றாரு? உண்ணாவிரதம் இருந்து உயிர் நிற்கிறாரு. நெக்ஸ்ட், சங்கரலிங்கனார் காந்தியுடன் பங்கேற்ற போராட்டம் பார்த்தீங்கன்னா தண்டி யாத்திரை, உப்பு சத்தியாகிரகம். அதில் தான் சங்கரலிங்கனார் காந்தியுடன் பங்கேற்ற போராட்டம். நெக்ஸ்ட் 44. நாடாளுமன்றத்தில் அவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? அந்த முதல் 1 மணி நேரம்ங்கிறது உறுப்பினர்களின் கேள்வி நேரம் என்று அழைக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் அவை தொடங்கியதும் முதல் 1 மணி நேரம் என்னவென்று அழைக்கப்படுகிறதுனா உறுப்பினர்களின் கேள்வி நேரம் என்று அழைக்கப்படுகிறது. மாநிலங்கள். நெக்ஸ்ட் 45. மாநிலங்கள் அவை விதிகள் மற்றும் நடைமுறையில் எந்த உறுப்பின் கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவு தேர்வுகளுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ற சரத்து பார்த்தீங்கன்னா சரத்து 125. இது முக்கியமான கொஸ்டின், நல்லா பார்த்துக்குங்க. என்ன சொல்றாங்க? மாநிலங்கள் அவை விதிகள் மற்றும் நடைமுறையில் எந்த உறுப்பின் கீழ் எந்த உறுப்பினரும் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவை தேர்வுகளுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும் அப்படின்னு 125வது சரத்து சொல்கிறது. நெக்ஸ்ட் 46. முதல் முறையாக எந்த ஆண்டில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொதுக்கணக்கு குழுவின் தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா 1967 டு 1968 காலகட்டத்தில் அப்பதான் பொதுக்கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே. நெக்ஸ்ட் 47. தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் இனங்கள், பழங்குடியினர் ஆகியோருக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறதுனா 69% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. 69% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இதை யார் சேஃப் ஷெட்யூல் கொண்டு போனீங்கன்னா ஒரு சேஃப்டிக்கு வந்து ஜெயலலிதா வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சேஃப்ல நம்ம ஷெட்யூல் கொண்டு போயிருப்பாங்க. ஓகேவா? ஜெயலலிதா. அடுத்து நெக்ஸ்ட் 48. 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை பொதுக்கணக்கு குழு எத்தனை அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளதுன்னா 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது. அடுத்த 49th கொஸ்டின். சென்னையை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று 1952 உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தியவர் பொட்டி ஸ்ரீராமுலு. பொட்டி ஸ்ரீராமுலு தான் 1952 சென்னையை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் நடத்தியவர் பொட்டி ஸ்ரீராமுலு. நெக்ஸ்ட் ஜம்மு காஷ்மீர் கொஸ்டின். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இணைப்பதற்கு முன்பு மன்னராக இருந்தவர் யாருன்னா ராஜா ஹரி சிங்.
ராஜா ஹரிசிங் தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இணைப்பதற்கு முன்பு மன்னராக இருந்தவர். நெக்ஸ்ட் 57 கொஸ்டின். காஷ்மீர் சிறப்பு அந்த சட்டப்பிரிவு 370. 370 தான் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் இது சிறப்பு அந்தஸ்து பிரிவு. அதாவது சுதந்திரம் அடைந்த பிறகு சில நாடுகள் சில சிற்றரசுகள் சேராம இருந்துச்சு. அப்போ மொத்தம் 565 அரசுகள் அப்போ மாகாணங்களாக இருந்துச்சு. அது சில அரசுகள் சேராம இருந்துச்சு. அதில் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒன்று. அப்போ என்ன பண்ணாங்கன்னா 370 விதிப்படி உங்களுக்கு நாங்கள் சிறப்பு அந்தஸ்து தரோம் அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க. இப்பொழுது இந்த 370 நீக்கம் செய்துட்டாங்க. இப்ப இந்த சிறப்பு அந்தஸ்து கிடையாது. 370 தான் நீக்கிட்டாங்க தற்பொழுது. மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேலவை மாநிலங்களவை என்று அழைக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் இதுவரை எத்தனை தனிநபர் சட்ட முன்வரைவு இயற்றப்பட்டுள்ளதுன்னா 14 தனிநபர் சட்ட முன்வரைவு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஓகே கைஸ், இதை மாதிரி டெய்லிக்கும் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இப்போதைக்கு கான்ஸ்டியூஷன் ப்ளஸ் மேக்ஸ் வைஸ் நான் போகிறேன். வைஸ் டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க. கண்டினியூஸாக 12th இருந்து 6th வரைக்கும் ரிவர்ஸில் போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு என்று நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.